ஐயா வணக்கம். மகாலட்சுமி. எனக்கு நடந்த பிரச்சனை இது ஒரு கதை மாதிரி. வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து கட்டி முடித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வீட்டுக்கிட்ட போனால் அவங்க பண்ணுற அராஜகம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்னை கேளுங்க, நான் சொல்கிறேன். அதை நான் ஏன்னா இது மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்க விரும்பலை. இத்தனை அராஜகம் நடந்துச்சு. ஒரு தனியாக ஒரு லேடிஸ் போய் வீடு கட்டணும்னு போனோம். கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம். வீடு லோன் போட்டிருக்கோம். கவர்மெண்ட் எடுத்தோன்னே சும்மா யாருக்கும் லோன் கொடுத்துருக்காது. அத்தனை ஆதாரத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லோன் கொடுக்கும். லோன் போட்டு வீடு கட்டியிருக்கோம். கடன் இன்றைக்கி வரைக்கும் மாதம் நாங்கள் சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோ மாதம் ஆனால் 40,000 இன்ட்ரெஸ்ட்டு கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் சாப்பிட்ற காசை விட எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கட்டுற காசு அதிகன்ற மாதிரி கட்டிகிட்ருக்கோம். இத்தனை கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்தேன். ஆரம்பத்துலேருந்து கொடுத்தேன். ஒன்றும் செவரை இடிக்கிறப்ப கொடுக்கல. ஆரம்பத்துலேருந்து கொடுத்து அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனை பெரிய ஆளாக மாற்றி விட்டது அந்த கடத்தூர் ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டின்றவர் தான். அவர் கூட 2 பேரை துணைக்கி வச்சுக்கிட்டு அவனை அந்தளவுக்கு வளர்த்து விட்டதே. ஆரம்பத்தில் தப்பு நடந்த ஒரே ட்ரிப்பாக அவங்க கேட்டிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது. இப்போது எனக்கு இத்தனை லாஸ் ஆகிருக்கு, இத்தனை கஷ்டத்தை பார்த்துருக்கேன். இதுக்கு யார் பதில் சொல்கிறது? ஒன்று. ரெண்டாவது, தானாக முன் வந்து எல்லாருமே அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு ஜாதின்ற பேச்சை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் என்ன ஜாதி கீதின்லாம் நான் பேசலை. ஆனால் இதை ஒரு டேஷ் போட்டு அவன் சொல்கிறான், இந்த ஜாதிக்காரங்களாம் நான் அடிக்கிறது வெட்டுறது குத்துறதுக்குன்னு யூஸ் பண்ணுவேன். விடுதலை கட்சிகள் சேர்ந்தவங்க நான் சொன்னால் இறங்கி வெட்டுவாங்கன்னு சொல்கிறான். திருமாவளவன் ஐயா, நீங்களும் கட்சி தலைவர், நீங்கள் உங்கள் நாலேஜுக்கு ஏன் இது வரைக்கும் வரலை? உங்கள் கட்சிக்காரனை அப்படி யூஸ் பண்ண உங்கள் ஜாதியன்ற மாதிரி அவன் பேசுகிறான். இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தோணலை? ஜாதின்ற ஒரு வெறி அப்படின்றத விட ஜாதிக்காரங்களை இதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது முதல்ல தப்பு. எஸ்சி கேட்டகரியில் இருக்க ஒரு பையனை வந்துட்டு லவ் பண்ணான்றதுக்காக இறங்கி யாருக்காக வெட்டினாங்க தெரியுமா? வெட்டி அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்றதையும் ஓப்பன் டாக் கொடுக்குறான். அவனுடைய சொந்த சித்தப்பன் தான் நானுன்னு சொல்கிறான். இதெல்லாம் யார் நாலேஜுக்கும் போகலையா? அப்போது இப்போ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவங்கள வெட்டுவாங்க குத்துவாங்க. வெட்டி குத்துற வரைக்கும் போலீஸ்காரங்களும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பீங்களா? அது கேள்வி கேட்க மாட்டீங்களா? அவங்களுக்கு என்ன தண்டனை? நான் பட்ட கஷ்டத்துக்கும் நான் அடைஞ்ச லாஸுக்கும் நான் இன்றைக்கி வரைக்கும் பட்டுட்ருக்க வேதனைக்கும் என்ன தண்டனை அவங்களுக்கு? நீங்கள் கேட்கல, யாருமே கேட்கல, யாருமே சொல்லலை. நான் கேட்குறேன், எனக்கு என்ன பதில் கொடுக்க போகிறீங்க? எனக்கு கண்டிப்பாக பதில் வேணும். இதெல்லாம் பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கோ மீடியாவுக்கோ யாருக்கும் தெரியாது. ஏன்னா யார் வீட்லையாவது பாத்ரூம் போயிட்டாங்க, யார் வீட்லையாவது எலுமிச்சை மரத்தை உருட்டி விட்டுட்டாங்க, இல்லை யாருக்காவது அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்றதை பெருசாக காட்டுவாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் போயிருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளாரையே தான் நடந்திருக்கு. இத்தனை ட்ரிப்பு ஒரு லேடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இத்தனை அராஜகத்தை பார்த்துருக்காங்க. அவங்க வெளியில் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காட்டின ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. அங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, இந்த அம்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. சும்மா சொல்கிறத தான் நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சும்மா நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? வீடியோவாக பாருங்கள். உங்களுக்குன்னு மனசாட்சின்னு இருந்தால் அது உண்மையாக பொய்யான்னு பாருங்கள். ஆனால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும். இது யார் பார்க்க போகிறது? யார் கேட்க போகிறது? கடைசி வரைக்கும் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கேள்வி கேட்பேன். நான் பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட அவமானத்துக்கு, பட்ட லாஸுக்கு பதில் சொல்ல போகிறது யார்? நீங்களே சொல்லுங்கள்.